ஆவிக்குரிய யுத்தங்கள் எப்படி அது நடக்குது, உங்களுக்குள்ளேயே அது நடக்குது. நீங்கள் அதை மைனூட்டாக பார்க்காம நீங்கள் ஏமாந்து போகிறீங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை பற்றி பவுல் சொல்லுகிறார். எங்களுடைய பேராயுதங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்குரியதல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதானதாக இருக்கிறது. கொரிந்தியரில் பாடிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10:4. அருமையான தேவ பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் அட்டாக், நீங்கள் ஜெபிக்கலை, தேவ பயம் இல்லை, நீங்கள் மாம்ச சிந்தையாகவே திரிகிறீங்க, உலகத்துக்கு அடுத்தது தான் நீங்கள் நிறைய யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மைண்டை எந்த நேரத்துலையும் தூண்டலாம், பிசாசு தூண்டுவான். ஃபர்ஸ்ட் அட்டாக் 1 21. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இது யாருக்கு நாங்கள் எழுதிங்க? ஜெபம் இல்லாமல் உலகத்தையும் உலக சிந்தனையாகவும் அல்லது மாம்ச சிந்தையாகவுமே தெரிகிற, உலகத்தில் பிழைக்கணும், உலகத்தில் வாழணும், அப்படி ஜாலியாக இருக்கணும் என்று கூட அப்படியே ஒரு இச்சை, இதெல்லாம் இருக்கிற விசுவாசியை தூண்டுவான். லோத்தனுடைய செலெக்ஷன் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கணும்னு நினைக்கலாம். அங்கே யோர்தான் கிட்ட போயிட்டோம்னா, சோதேம் கிட்ட போயிட்டோம்னா ரொம்ப செழிப்பாக இருக்கலாமே, ரொம்ப நல்லா இருக்கலாமே என்பது தான் அவனுடைய எண்ணம். லோத்தனுடைய எண்ணம் இவ்வளோ நாள் சித்தப்பா கூட இருந்தோம், ஸ்பிரிச்சுவல் கவரிங் இருந்தது, ஐக்கியம் இருந்தது. மெல்கிசேதேக்கு ஆலோசனை சொல்லிட்டு போனார். சபையே நடக்குது அங்கே. வேலைக்காரனே 500 பேர் இருக்கிறான் ஆபிரகாம்கிட்ட. இவங்கிட்ட ஒரு 150-200 பேர் இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து அங்கே பலி செலுத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு அவர் சொன்ன உடனே ரொம்ப செழிப்பான பூமியை தேடி போகிறான். தேடி போகும்போது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி, குடும்பத்தினுடைய அடுத்த விசுவாசத்தை பற்றி, தன் சந்ததிகள்லாம் தேவன் பக்கம் இருக்கணும் என்ற எண்ணம் இல்லாமல் வெறும் செழிப்பு, ஆடு மாடு, தண்ணி, புல் இருக்குது, நல்ல செழிப்பாக இருக்கலாம் என்ற ஒரே நோக்கத்துக்கு போகிறான். அந்த மாதிரி போகிற ஒரு விசுவாசியினுடைய மைண்டை மட்டும்தான் இந்த மாதிரி சாத்தான் தூண்டுவான். நீ நினைப்பே இது தேவன் இந்த ஐடியா கொடுத்தாருன்ற மாதிரிலாம் நீ சின்னத்தில் அப்படி எடுத்துக்குவீங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு மூளையில் சாத்தான் சத்தம் எழுதிங்க. சுய விருப்பமான மாம்ச மைண்டு, மாம்ச சிந்தை. அடுத்து அவனுடைய எண்ணங்களிலே தோன்றுகிற, அவனுக்குள்ளே பாஸ் ஆகிற, இந்த பூமியில் அவன் கண் பார்க்கறதுனால ஏற்படுகிற அநேக தீமையான எண்ணங்கள், அதை இச்சைகள், மாம்ச இச்சைகள், மாம்ச சிந்தை, சாத்தான் சத்தம். அது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய சொந்த விருப்பமான எண்ணங்கள், இதெல்லாம் அடிக்கடிக்கு அவனுடைய மூளை பகுதியில் கிராஸ் பண்ணும். அது எல்லாத்துக்கும் அடி பண்ணிடுறவன் ஃபெயிலியர் ஆகிடுவான்.
அதை ஜெயிக்க மனுஷனால் முடியாது. அவனுக்குள்ளே ஏற்படுற எண்ணத்தையும் அவனால் ஜெயிக்க முடியாது. சாத்தான் வேறு தூண்டி விட்டான்னா அவன் அப்படியே சும்மா ஸ்டிமுலேட் பண்ணினே இருப்பான், ரிப்பீட்டடாக ரிங்காரம் இட்டுன்னே இருப்பான். அதனால் ரொம்ப அவனால் அதை அந்த மனிதனால் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க எல்லாரும், ஆனால் பூர்ணமான நடத்துதலுக்கு நீங்கள் நிறைய பேர் கீழ்ப்படியல. அதுக்கு காரணம் உங்கள் சுபாவம், உங்களுடைய சொந்தம் அந்த எண்ணம், உங்கள் சுபாவத்தை சார்ந்திருக்கிற சொந்த எண்ணம், ஓன் திங்கிங். ஒரு 4 வசனம் தெரிஞ்ச உடனே நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஜெபம் பண்ணுறேன், அப்படிலாம் பண்ணவே முடியாது. நோ சான்ஸ். அதனால் நீ நினைக்கிறதெல்லாம் உனக்கு வசனம், உனக்கு நினைக்கிறதெல்லாம் நீதி, அப்படி போயின்ட்டு இருப்ப. நீ எங்கே இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டியிலன்னு உனக்கே தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு உன்னை ஊக்குவிக்கிற எந்த பிரசங்கத்தையும் நீ ஆதரிப்ப. உன்னை சீர்படுத்துகிற, அடங்கி வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கிற எந்த சத்தியத்தையும் நீ ஏற்றுக்க மாட்ட. அது மாதிரி பாதி பேர் இங்கே இருக்கிறீங்க. அது ஒரு பெரிய உங்களுடைய அவபாக்கியம் என்று சொல்லலாம். அந்த எருசலேமுக்குள்ளே கால் வைக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய போக்கு போயின்னு இருக்குது. அதில் உங்களுடைய ஹோன் ஐடியாஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரியான காரியங்கள் நிறைய நடைபெறும். உங்களை கேட்டால் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவீங்க. உங்களை நடத்துகிற எங்களை கேட்டால் எங்களுக்கு தெரியும், நீ பாதி தான் தேர்ன பாதி தேரலன்னு இப்போ சொல்கிறேன். இதுதான் உண்மை. உனக்கு நீ எல்லாத்துலேயும் தேர்ட்ட நீ நினைப்ப கிடையாது. அநேக பேர், பாதி பேர் வளர்ச்சியிலே இல்லை. வளர்ச்சி இருந்தால் இன்னும் எங்கேயோ போயிருக்கும். அதனால் இப்போதாகிலும் இந்த 26 ஆகிலும் கீழ்ப்படிந்து சத்தியத்தை என்ன சொல்கிறாங்கன்னு அதை மெய்ந்து ரொம்ப தெளிவாக நடந்தேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கேருந்து உங்களை நாங்கள் பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சில்ல, நாங்கள் சுவிசேஷத்தினால் உங்களை சந்தித்து பெற்றெடுத்து கொண்டு வந்து உங்களை எருசலேம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு ஊழியத்தை, பூர்ணமாய் உங்களை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை தான் எங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். சும்மா டாம்பு டும்பு டையா அப்படின்ற மாதிரி இந்த ஆக்ஷன் கிங்கெலாம் காட்டிக்கின்னு, அந்த மாதிரி எங்களை உயர்த்திக்கின்னு, உன்னை புகழ்ந்துக்கின்னு, அந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே கிடையாது. கடவுள் ஒருத்தருக்கு தான் மகிமை. யாருக்கு? ஆமாம், அவர் தான் எனக்கும் கிருபை தரணும், உனக்கும் கிருபை தரணும். அதனால் தெளிவாக இருங்க. நான் கிறிஸ்தவனாக இருப்பதனால் மேன்மை அல்ல, தேவனுடைய பூர்ண சித்தத்தில் நடக்கிறதுனால தான் மேன்மை. ஹல்லேலூயா. பூர்ணமான அறிவை நீ பெறணும். அதுக்கெல்லாம் தான் புஸ்தகத்தை எழுதி கொண்டு வரோம். அதை வாங்கி போய் படிங்க. 250 ரூபா கொடுத்து போய் படிச்சேன்னா என்னென்ன ஏதுன்னு புரியும். அதுக்கு புதிய ஏற்பாட்டு உபதேசத்தையும் சேர்த்துருப்போம். சேர்த்து நீ தெளிவாக படிக்கும் பொழுது கன்ஃபியூஷன் இல்லாமல் ரெடியாகவ, கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருவேன். நான் இப்படி தான் இங்கே இருக்கிறேன், நான் சரியில்லை, நான் இந்த போர்ஷனை சரி பண்ணோன்னு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. தெளிவாக சத்தியத்தில் நடக்கிற ஒரு இதயத்தை, சத்தியத்தை அறிகிற அறிவு. சொல்லுங்கள், சத்தியத்தை அறிகிற அறிவு. அதுதான் சென்னையில் விடாத அளவுக்கு நிறைய கள்ள போதகர்கள், கள்ள சபைகள், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகளை எழுப்பி சாத்தான் வஞ்சிச்சின்னு வரான். அதனால தான் நம்ம நாட்டில் எழுப்புவதிலே கிடையாது. இந்த தேசம் எதனால் வஞ்சிக்கப்படுதுன்னா, இந்த மாதிரியான ஒரு ஊழியத்தினால்தான் வஞ்சிக்கப்பட்டு மக்கள் தேர்ச்சியே கிடையாது, வளர்ச்சியே கிடையாது. தேவ பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் அட்டாக் இஸ் மைண்ட். அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவனை தூண்டி விட்டுட்டான். அடுத்தபடியாக உங்களுடைய அட்டாக், உங்களை நீங்கள் செழிப்பாக இருக்கக்கூடாது, செழிப்பாக இருக்கக்கூடாது. அதுக்கு பிளான் நடக்கும். பொருளாதார தடை. சொல்லுங்கள். ஆமாம். இப்போ நம்ம அசிரியர் ராஜ்யத்தார் சூந்தான், அப்படியே முற்றுகை போட்டிருந்தான் என்று நாம் படிக்கிறோம்.
போட வச்சது யார்? சாத்தான். அவனை தூண்டி போட வச்சதே சாத்தான் தான். ஏன்னு சொன்னால் அவங்க பட்டினி கிடக்கட்டும், வறுமையில் வாரட்டும், அவங்க கர்த்தரை விட்டு விலகட்டும் என்பதற்காக தான் அதை அவன் செய்தான். 1,85,000 பேரை அதை படிங்க. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஆண்டவர் தூதன் அனுப்பி அவனுடைய வஞ்சகத்தை காலி பண்ணார். எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து விசுவாசித்து போயிருப்பாங்க. அநேக முறை, ஒரு முறை 2 முறை இல்லை, அநேக முறை முற்றுகை போட்டு அவங்கள வறுமையில் கஷ்டத்தில் கொண்டு வர்றதுக்கு சத்ரு பார்த்தான், வளைந்து கொண்டான். சத்ரு வளைந்து கொண்டான், வெள்ளம் போல வந்தான். எப்படி வந்தான்? இதெல்லாம் சாத்தானுடைய ஒரு நூதனமான தந்திரங்கள். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த விஷயங்களில். சம்டைம்ஸ் உங்கள் வேலையில், வியாபாரத்தில் அங்கங்கே தோய்வு ஏற்படும் போது நீங்கள் ஜாக்கிரதையாகணும். ஜாக்கிரதையாகி நீங்கள் உடனே அதை ஜபத்துக்கு போஷன் கொண்டு போகணும். உடனே யுத்த காலத்தை நீங்கள் சந்திக்கணும். ஜபத்தில் போராட தொடங்கணும். அதான் எபேசியர் 6 பேசினார், நமக்கு வானமண்டல பொல்லாத சேனைகளோடு போராட்டம் உண்டு. வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டங்களை உடைத்து தமக்கு ராஜ்யங்களை மீண்டும் தருவதற்காக உபவாசத்தை மேற்கொண்ட தானியேல் 21 நாள் உபவாசம் எடுத்தார். இந்த ஃபர்ஸ்ட் டேவே இங்கே உபவாசம் எடுக்கிறார். அங்கே வானத்தில் யுத்தம் நடக்குது. அப்போ பெர்ஷியாவின் ராட்சியம் இங்கே நடக்குது. பேர் தான் பெர்ஷியாவுன்னு ஒரு மனிதன் இருப்பான். அந்த மனிதன் அல்ல, அதுக்கு சாத்தானுடைய ஆவிகள் தான் காரணம். அந்த பெர்ஷியாவின் ராஜ்யத்தின் அதிபதி என்று சொல்லுகிற அந்த ஆவிகள் காப்ரேலை கீழே இறங்காதபடிக்கு போராடுதுங்க வானத்தில். தானியேல்ல வாசிங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். யார் சொல்றது? இது காப்ரேல். சொல்லுங்க. யாரு? எத்தனை வசனம்? 10ஆம் அதிகாரம். எழுதிங்க, வீட்டில் போய் படிங்க. காப்ரேல் சொல்கிறாரு, யூ ஸ்டார்டட் த ஃபாஸ்டிங் இயர் ஃப்ரம் த ஃபஸ்ட் டே வி ஹாவ் த ஃபைட் இன் த ஸ்கை. ஒரு பெரிய யுத்தம் நடந்ததுப்பா, அதனால தான் நான் வர முடியல. இந்த யுத்தம் என்னன்னா, நீங்கள் வராத, செய்தியை போய் கொடுக்காத, தானியேலை சந்திக்காதே. என்ன ஃபைட்டு? அவனுக்கு தேவ தூதை கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. அவன் ஜபத்துக்கு ஆன்சரே வரக்கூடாது. அவனுக்கு ஆன்சர் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது என்று வானத்தில் ஒரு ஃபைட்டிங் போதும். இவர் ஒரு நாள் ஃபஸ்ட்டு டேலேருந்து எத்தனை நாள் வெயிட் பண்ணுறார். கடைசியில் வரல. லாஸ்ட் டே தான் வந்து அவன் பேசுகிறான். அதுக்கு அவன் சொல்கிற ரீசன் தான் அந்த ஃபைட். அப்படின்னா உன் குடும்பம் எப்படி மேலே வந்துடும் யோசித்து பாருங்க. உன் வியாபாரம் எப்படி மேலே வந்துடும் நீ அமைதியாக இருந்தியனா? சாப்பாடு சாப்பிட்ற ஒரு விசுவாசி, சாதா அபிஷேகம் இல்லாத விசுவாசி தான் நிறைய பேர் இருக்கிற. எப்படி நீ மேலே எழும்பி வருவ? இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது தான் ஹோலி ஸ்பிரிட்டே வந்து நமக்கு அபிஷேகமாக இறங்குனது. அவர் இறங்குறதுனால தான் இன்றைக்கி
பெரிய பெரிய மாற்றங்கள் வருகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் அங்கே சிந்திக்கணும். ஒரு தூதன் காப்ரியேலுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. மனுஷன் இல்லை, யார் அவன்? தூதனுக்கு, அதிகாரம் பெற்ற தூதனுக்கு யுத்தத்தை சந்திக்கிறான். அப்போ அபிஷேகம் இல்லை, விசுவாசம் இல்லை, ஜபம் இல்லை, உன் குடும்பத்தை நீ எப்படி நடத்துவ? நீ எப்படி மேலே வந்துடுவ? ஒரே ஒன்று சொல்கிறேன், ஜபத்தில் தரித்திருக்காத எந்த மனிதனோ ஊழியனோ விசுவாசியோ யாரும் அவங்க அடுத்த நிலைக்கு வளர்ச்சியை பார்க்கவே முடியாது. வளர்ச்சியை பார்க்கவே முடியாது. வெற்றிகளை பார்க்கவே முடியாது. செழிப்பை, வெற்றி, அடுத்த ஒரு முன்னேற்றம், அதெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக குடும்பம்லாம் ரொம்ப சமாதானமாக, பக்தி பயமாக, பிள்ளைகள்லாம் கர்த்தருக்கு பிரியமாக, அப்படி ஒரு சீனை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதான் எபேசிய சபைக்கு அவர் எச்சரிக்கிறார். மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, ஆவியோடும் துரைத்தனங்களோடு நமக்கு போராட்டம். தேவ ஜனம், இனிமேலாவது நீ உஷாராயிரு. உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வியாபாரம் எல்லாம் மேலே வர்றதுக்கு ஒரு சிறந்த ஜெப வாழ்க்கை உனக்கு வேணும். அது தேவனோடு இணைக்கப்பட்டு இருந்து அந்த ஜெப வாழ்க்கை இருக்கணும். சும்மா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு நீ ஜெபம் பண்ணினா வெல்ல மாட்ட. யுத்தம் செய்கிறவன், போராடுகிறவன் அதுக்கேற்ற தகுதியோடு இருக்கணும். அதுக்கேற்ற தகுதிகளோடு இருக்கணும். அபிஷேகம் இல்லை பேதுரு மேலே. இயேசு பின்னாடியே போய் நிற்கிறான். அவன் பின்னாடியே சாத்தான் வந்தான். இயேசுவை ஃபஸ்ட்டு என் காலில் விழுந்துரு, எல்லாத்தையும் தரானு. அப்பாலே போடாடினார் அவர். த நெக்ஸ்ட்டு முயற்சி, மனிதனோடு அவன் ட்ராவல் பண்ணுறான். அவங்க கூட சிந்தனையில் பேசியிருப்பான். சத்தியெல்லாம் உனக்கு கிடைக்கிறதுனால நீ அதை ஜெயிச்சிருப்ப. இல்லை இதெல்லாம் போக மாட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் எங்கள் வழி இல்லை, சத்தியம் சொல்லலை அப்படின்னு. சரி, தோழன், பிசாசுக்கு ஏதுவான தோழன் தோழி கூட அவன் இறங்கிடுவான். பேதுரு அபிஷேகம் இல்லை, ஜப வாழ்க்கை கிடையாது. அப்போது அவன் கூடயே போகிறான். அவன் கூடயே போயிட்டு அவனை அப்படியே தூண்டுறான், நீ மறிக்கவே கூடாது. மத்தேயு 16. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உனக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். சொன்ன உங்களுக்கு தன் சொந்த எண்ணம், மனுஷ சித்தம், அது பேர் என்னது? ஆமாம், தன் சொந்த விருப்பத்தின்படி வாழ்வது. இங்கே சொன்னார், தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காம என்ன பண்ணுற நீ? அவனை முதல் தெரிஞ்சிட்டார். அப்படின்னா பிசாசு அவன் மேலே இறங்கி நினைக்க வேண்டாம். அபிஷேகம் இல்லாமல், ஜபம் இல்லாமல், தேவனுடைய அறிவு வசனங்கள் இல்லாத எந்த மனுஷனையும் எந்த நேரத்துலையும் அவன் தூண்டுவான். மைண்டை தூண்டி உனக்கு வேற ஒரு ஐடியாவை அவன் கொடுக்க பார்ப்பான். அவனையும் தேர்த்திட்டு இவனுக்கு புத்தி சொன்னார். தேவனுக்கு ஏற்றது என்ன பண்ண நீ? நான் 3 வருஷமாக சொல்லின்னு இருக்கிறேன், உங்களுக்காக மறிக்கணும், உயிரோடு எழும்பணும்னு சொல்லி. நீ என்ன சொல்கிற? மறிக்கக்கூடாது அப்படி. இது மட்டுமல்ல, இப்படி பாதுகாப்பற்று இருக்கிற விசுவாசியை இந்த சாட்டன் பவர் டச் இன் த பாடி, இந்த சரீரத்தை தொடுவான்.
அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். லூக்கா 13. உடம்புல யார் கேப்சர் பண்ணியிருந்தது? என்ன கேப்சர் பண்ணியிருந்தது? பிடிச்சிருந்தது? நீ எவ்வளோ சாப்பிட்டாலும் பலமாக இருக்க மாட்டேன். நீ எவ்வளோ சாப்பிட்டாலும். அதனால் தேவனை நெருங்கி அபிஷேகம் பெற்று ஜப வாழ்க்கையில் இருப்பது யாருக்கு லாபம்? என்னுடைய சரீர வாழ்க்கைக்கு லாபம். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவி, என் மனதுக்கு லாபம், என் ஆன்மாவுக்கு மிகுந்த லாபம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ கிறிஸ்தவன் ஆயிட்டன்ற, ஆனால் இதெல்லாம் வலிக்குது உனக்கு. இதெல்லாம் கேட்க மாட்டேன், முயற்சி எடுக்க மாட்டேன், அப்படியே போவேன், அப்படியே வருவேன், ஜெபம் பண்ண மாட்டேன், ஜெபம் பண்ணால் ஒரு 5 நிமிஷம் பிசின்னு பண்ணிட்டு போவேன். இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறதுனால உங்களை ஏதோ நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் உங்களுக்காக, ஆனால் எதிர்காலத்தில் நாங்கள் இல்லாத ஊழியர்கள் இருப்பார்களானால், கேர்லெஸ்ஸான ஊழியர்கள் இருப்பார்களானால் இதில் பாதி பேர் விசுவாசியே கிடையாது. நீ காலி. நீ தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். பாதி பேர் விசுவாசத்தில் நிற்க மாட்டேன், ஓடியே போயிடுவாங்க. நாங்கள் போராட தெரிந்தவர்கள் போராடி ஒவ்வொரு மனிதனோடும் குடும்பங்களோடும் நாங்கள் ஜெபிச்சு போராடி நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்த ஊழியர் யாருன்னா வந்தார்னா, அவர் அவ்வளோ கேர் எடுக்காமல் போனார்னா, பாதி பேர் இல்லை உன் சந்ததியெல்லாம் விசுவாசியே கிடையாது. காலி. அவ்வளோ ஹோப்லெஸ்ஸான ஒரு குடும்பம், கர்த்தருக்கு பயபக்தி இல்லாத ஒரு குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் வளர்த்து நிறைய பேர் வச்சுருக்கீங்க. அவங்கள சாந்தம் பண்ணி நீங்கள் பூஜை போட்டு நடத்தின்னு இருக்கிறீங்க. எனக்கு இது தரலன்னா நான் சாப்பிட மாட்டேன். நாங்கள் கர்த்தருடைய கிருபையில் சொல்கிறோம், பிள்ளைகள் நாங்களும் வளர்த்தோம், இப்போ பேரணி வளர்க்குறோம். அந்த மாதிரி வளர்ப்புலாம் அப்படி ஒரு பசங்க எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைப்போம். அந்த மாதிரி பசங்க வீட்டுக்கு எங்கள் அப்பா காலத்துலேருந்து தேவனுக்கு பயப்படணும், பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படியணும். அதுக்கேற்ற மாதிரி பேரண்ட்ஸும் நடந்துக்கணும். என்ன செய்யணும்? நடக்கணும். தேவனுக்கு பயப்படுவோம். நீ பயந்தா அவங்க பயப்படுவாங்க. நல்ல ஜபத்தில் நடத்துங்க உங்கள் குடும்பத்தை, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. வயிற்று வலி, அப்புறம் கால் வலி, அப்புறம் இடுப்பு வலி, அப்புறம் சொல்கிற வலி, அப்புறம் தலைவலி. டாக்டரே யோசிப்பான், இந்த தரித்திரம் முடிச்சது ஏன்டா வருது, இது இவளுக்கு வர வலி என்னன்னே கண்டுபிடிக்க முடியல நம்மளால். ஆல்ரெடி பலவீனம் எல்லாருக்கும் சரீரத்தில் இருக்கும், சாப்பாடெல்லாம் சரியில்லை. இதில் அதிகமாக உங்கள் சரீரத்தை தாக்குவது பல ஆவிகள். என்னது? ஆமாம், பல ஆவிகள். அதில் ஒன்று சொன்னேன், பலவீனத்தின் ஆவி. எப்போ பார்த்தாலும் தெம்பு இல்லாமல் தூங்க மூஞ்சா, ஆனால் குண்டா நிறைய சாப்பிட்டாச்சு, ஆனால் ஆரோக்கியம் இல்லை, சுறுசுறுப்பு இல்லை, காலைல எழுந்துக்க முடியல, இப்படி நிறைய விஷயம். அதனால் எங்கெல்லாம் உன்னை காலி பண்ணுறான் பாருங்கள், அவன் ஃபைட்டிங் நடந்துன்னு இருக்குது. மைண்டில் உன்னுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி இல்லாமல் ஆக்கிறதுக்கு, உன்னுடைய சரீரத்தில். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் குடும்பம் சின்னாபின்னமாக உடையும். குடும்பம் சின்னாபின்னமாக உடையும். அந்த குடும்பத்துக்குள்ளே பாவத்தை அப்படியே கொண்டு வந்து விதைப்பான். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களோட பிள்ளைகளெல்லாம் உஷார் பண்ணி வைக்கணும். அடித்து குடும்பம்லாம் சின்னாபின்னமாக போயிடும். ஆளுக்கு ஒரு மூலையாக போவீர்கள். இப்படிலாம் உங்களுடைய யுத்தம் நடக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு தேவ பயத்தோடு அபிஷேகத்தோடு ஜப வாழ்க்கையில் இருப்பீங்கன்னா எல்லாமே நீங்கள் புரிஞ்சிக்கலாம்.
ஏன்னா தேவ பயம் உள்ளவனுக்கு, ஜெபத்தில் இருக்கிறவனுக்கு எல்லா ரகசியத்தையும் தேவன் சொல்லி தருவார். அந்த தேவ பயம் இல்லை, ஜெபம் இல்லை, தேவனுடைய முக்கியத்துவம் இவன் வாழ்க்கையில் இல்லைன்னா, நீ பணத்தெல்லாம் வச்சு இன்றைக்கி சம்பாதிச்சு கொஞ்சம் வச்சிருக்கிறேன்னா அதெல்லாம் எந்த மூலைக்கு போவோம்? கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார், அவன் நைய புடைக்க என்னை வேண்டிக் கொண்டான், நானும் அதை தடுத்தேன். கோழி தன் குஞ்சுகளை கூப்பிடுகிறது போல எத்தனையோ முறை உங்களை என்ன பண்ணேன்? நான் கூப்பிட்டேன். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, உன்னை கூப்பிட்டேன், உனக்கு அறிவில்லாமல் இருக்கிற. படிங்க. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. மத்தேயு 23:37. அதையும் கூட படிங்க. சாத்தான் நைய புடைக்க உங்களை. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். லூக்கா 22. அந்த ஜெபம் தாங்க சர்ச்சில் நடக்குது, நாங்கள் பண்ணுறோம். அதுதான் முன்னாடி சொன்னேன். எங்கள் காலத்துக்கு அப்புறம் உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாதுகாப்பாங்கன்றது கேரண்டி கிடையாது. ஏன்னா போராடணும். உன்னெல்லாம் வச்சு நடத்தணும்னா போராடணும், ஜெபிக்கணும். ஏன்னா ஜெபிக்காத குடும்பம், தேவ பயம் இல்லாத குடும்பம், ஒழுங்கில்லாத குடும்பம், அதில் சாத்தானை எப்படி வேண்டிக்கிறான்றத பேதுருக்கிட்ட சொல்லித்தரார். பல முறை கேட்டான்ப்பா, உங்களெல்லாம் அடித்து காலி பண்ணணும் இஸ்ரேல் ஜனங்களேன்னு. ஏன் கேட்குறான்னா அதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. இவங்க சரியில்லாத இருக்கிறாங்க, நீர் பாதுகாத்து வச்சிருக்கிறீரே என்று அவன் கேட்குறான். அடுத்து இன்னொரு கொஸ்டின் பண்ணுவான், நீ ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்கிறதுனால தான் அவங்க சேவிக்கிறாங்க, நீ கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து பார், உம்மை மறுதளிச்சிருவாங்க. யோபு 1:1. அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் அடிச்சிருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்க. உன்னை என்ன சுற்றி வேலி போட்டுக்கிறதுனால தான் சுகமாக இருக்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் நீயே ஊரை சுற்றி நிற்கிற, ரோட்டை சுற்றி நிற்கிற, செல்ஃபோனை முறைச்சி பார்த்து நிற்கிற, டிவியை பார்த்து நிற்கிற. இது எத்தனை காலம் என்று சொல்ல முடியாது. எச்சரிக்கையார். ஸ்பிரிச்சுவல் கவரிங், ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பு வட்டத்தை நீ ஏற்படுத்திக்க வேண்டியது மிக முக்கியமானது. அவன் வீட்டில் அவ்வளோ பலி செலுத்தி ஆராதனை பண்ண வச்சு, அதுவும் அவன் சொல்கிறான், பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ. பிள்ளைகள் ஏன்னா அவ்வளோ செழிப்பு, அவ்வளோ வேலைக்காரி எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க திமிரா நடந்து யாரையாவது அடித்து இல்லை வீணான காரியம் எதனா பண்ணி என் வீட்டை ஆசீர்வாதம் இல்லாத ஆக்கிட போகிறாங்கன்னு அவன் என்ன பண்ணுறான்? டேய் வாங்க எல்லோரும் வாங்க, கரெக்டாக இருந்தியா? யோசித்து பாருப்பா தம்பி, கர்த்தருக்கு பயந்து இருந்தியா? உண்மையாக இருந்தியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பார், ஆடு மாடு விவசாயின்னு. உன் வேலைக்காரங்களாம் கரெக்டாக கூலி கொடுத்தியா? யாருன்னா அடிச்சியா, பிடிச்சியா, கேவலமாக பேசுனியா? எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணி அவங்க லக்கத்துக்கு ஏற்ற மாதிரி பலியை செலுத்தி, பலி எரியிற வரைக்கும் முகம் குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன செய்யணும்? உனக்கு அரை மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கே வாய் வலிக்குது. ஆனால் ஊர்கதை பேச சொன்னால் ஓயாத பேசுது. இன்னும் கேவலமான ஆத்துமா நமக்குள்ளே இருக்குதுன்றதை பாரு. கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க வாய் திறந்து. பலி செலுத்தும் போது அவன் ஏடா கூடமாக இருந்து அவன் சுத்திகரிக்கப்படாமல் துணிகரமாக போய் பலி செலுத்தினா ஆள் காலி ஆகிடுவான். அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த ஆராதனை, வாரத்துக்கு ஒரு முறை ஆராதனை போதும் அங்கே. அப்படிப்பட்ட வீட்டில் போய் இவன் இடம் கேட்குறான்.
நீ வேலி எடுத்து பார், உன்னை தூசிக்கிறாங்களா இல்லையான்னு பார். சேலஞ்ச் சேலஞ்ச். உன் பேரை என் பேரை சொல்லி அப்படிதான் கேட்பான். நீயோ கேவலமான நீ எதை யோசனை இருக்கிற, கற்பனையிலே கதையை ஓட்டின்னு இருக்கிற. சரி, ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். அவன் ஜீவனை தப்ப எல்லாமே செகண்ட் டைம் தான். ஜீவனை தொடாத, சரீரத்தை தொடு. ஃபஸ்ட்டு குடும்பத்தை தொடுனார், பரவாயில்ல தொடு. அது டெஸ்டிஃபிகேஷனு. கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் அனுமதித்த மாதிரி நீ போய் தொட்டுப்பார். டப்பு 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 டப்புன்னு எல்லாத்தையும் பிரேக் அவுட் பண்ணலாம் பாருங்க. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா போய் ஆடு மாடு எல்லாம் செத்து போச்சுன்றாங்க. அப்புறம் மண்டபம் இடித்து விழுந்து பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்க. எவ்வளோ வேலையை சாத்தாம் பண்ணுறான்றத அங்கே படிக்கணும். நீங்கள் இங்கே படிக்க முடியாது, செய்தி நேரத்தில் லேட் ஆகிடும். வீட்டில் போய் படி. ஒன் பை ஒன் பேட் நியூஸ். இது மாதிரி குடும்பத்தில் சொர்ண கட்ட குடும்பங்களே நல்லா யோசிச்சுக்கோ. ஜெபம் பண்ணாத குடும்பம், ஒரு பிரச்சனை அகேன்ஸ்ட் ஆகும்போது நீ உலட் ஆகணும். ஆஹா, நம்மளை ஃபேஸ் பண்ண வரான். நாம் தேவனோடு அபிஷேகத்தோடு ஜெபத்தோடு உபவாசத்தோடு நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. கணவன் ரூட்டு கொஞ்சம் அப்படி மாறினோன்னுமே மனைவி உஷாராகணும். பிள்ளைகளுக்கு ஒரு வியாதி வந்தோன்னுமே பேரண்ட்ஸ் உஷாராகணும். இது என்ன எப்போ பார்த்தாலும் வியாதி 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 வியாதி, பலவீனம் பலவீனம் பலவீனம், சோர்வு சோர்வு சோர்வு. செக் எதிர்த்து போராட தொடங்கு. இந்த 26 ஹாஸ்பிட்டல் செலவே இல்லாத கர்த்தர் நடத்துவார். கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அது உறுதுணையாக எரு போட்ட மாதிரி நீங்கள் வாழ்க்கை இருக்குது. சாத்தானுக்கு எரு போட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை. அவனுக்கு கோயின்சைட் ஆகுறீங்க, அப்படியே ஃபேவர் ஆகுறீங்க. ஒரு தூதனோடு அவன் ஃபேஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட் தூதன் மீகாவேல் மோசேயின் சரீரத்தை அடக்கம் பண்ண வரான். அவங்க கூட போய் ஃபேஸ் பண்ணுறான் யூதால. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின பொழுது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக என்று சொன்னான். யூதா 1:9. ஏன் சரீரத்தை கேட்குறான்? அவன் சொல்ல, நம்பர் 1, எகிப்தில் கொலை பண்ணான். எகிப்தில் கொலை பண்ணான். அப்புறம் ஒரு நிறைய அங்கே பிழை இருக்குது. கோவப்பட்டு கற்பனையை உடைச்சான். என் பேரை கிறுக்கி போடு என்று கேட்டான். என்று பல அவன் மேலே இருக்கிற புகாரை வைத்து இந்த சரீரம் நிச்சயமாய் என் கண்ட்ரோலில் தான் வரணும், நீங்கள் எடுத்துன்னு போகக்கூடாதுன்றான். யார்கிட்ட பேசுகிறான்? இதெல்லாம் படிக்கும்போது சிந்தனை பண்ணுங்க. ஒரு வேளை என் சரீரத்தில் தீங்கு இருக்குமானால் என் சரீரத்தை தொட சாத்தானுக்கு அதிகாரம் உண்டு. ஒருவேளை என் சரீரம் கர்த்தருக்குள்ள ஹோலி ஸ்பிரிட்குள்ள அல்லது கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாக இருக்கிறது என்றால் அவன் கிட்ட கூட டச் பண்ண முடியாது. கர்த்தர் சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரத்தை, குடும்பத்தை, என்ன பொருளாதாரத்தினுடைய டிப்ளோமேட்டிக் வார், தட் இஸ் கால் த டிப்ளோமேட்டிக் வார். பொருளாதாரத்தை தடை செய்கிறது, வியாபாரம் கம்மியாகுது, நல்ல ஆர்டர் கொடுத்துருந்தவங்க டக்குன்னு நிறுத்துகிறாங்க. நான் உஷார் ஆகணும். நீ உடனே தலையை கொடுத்து ஐயா எனக்கு வியாபாரம் இல்லை ஜெபம் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. தலை மேலே போடுவோம். ஒரு சுற்றி வாங்கி வச்சுக்கின்னு என்ன பண்ணுறது? தலை மேலே போடும். சொர்ண கட்டவனே, துண்ணிய, உனக்கு அறிவில்லை, நல்ல வருமானத்தை பார்த்திய, உனக்கு புத்தி இல்லை, உனக்கு முட்டி போடணும்.
ஆலயத்தில், வீட்டில். எங்கே பண்ணோம்? ஆலயத்தில் வந்து வீட்டில். ஞாயிற்றுக்கிழமை தான் வரணுன்றது ஆலயம் இல்லைங்க. என்னுடைய வீடு எல்லாருக்கும் அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பமா, தனிநபரா, 2 பேரா, தோழியா, தோழனா வந்து அப்படியே முட்டி போடணும். ஆலயத்துக்கு வந்து காதல் பண்ணுறதுக்கு தான் வரக்கூடாது. வீண் கதையை பேசலாம் போய் அந்த தோழி வருவா, ஜபம் முடிஞ்சிட்ட பிறகு ஓயாத பேசலான்னு வருவங்க சபிக்கப்பட்டவங்க. காதல் பண்ண வரவங்க சபிக்கப்பட்டவங்க. வீணான காரியத்தை இங்கே வந்தால் போனால் கொஞ்ச நேரம் அப்படியே குமாலம் அடிச்சிட்டு ஒரு டீ போண்டாலாம் சாப்பிட்டு வரலான்னு வருவங்க சபிக்கப்பட்டவங்க. The purpose is prayer. ஜபம். அபிஷேகத்தில் நிரம்பி கொஞ்ச நேரம் ஜபிச்சுட்டு வரேன், வேதங்களை தியானிச்சுட்டு வரேன், ஆராதிப்பேன், உபவாச கூட்டங்களை நான் வைத்து இந்த விஷயத்தை நிறைவேற்றி பார்க்க போகிறேன் என்று வருகிறவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னுடைய வீடு சொல்லுங்க, எல்லாருக்கும் ஜெப வீடு என்னப்படும். சும்மா தூங்கு மூஞ்சி இல்லையா? அதுலேயும் ஒரு சிலர் ஜபம் கொஞ்ச நேரம் பண்ணுறது அப்படியே தூங்குறது 2 மணி நேரம். அப்படியெல்லாம் தயவுசெய்து இங்கே வராதிங்க. ஏதோ ஜபம் முடிஞ்சு கலைப்பனா கொஞ்சம் நேரம் படுத்து நீங்கள் எழுந்து வீட்டுக்கு போகிறது தப்பு கிடையாது. தூங்கணுன்ற எண்ணத்தில் வராது. தூங்கணுன்ற ரெஸ்டிங் பிளேஸ் எது இல்லை, ஆலயம் கிடையாது. ஒன்லி த ப்ரேயர் ஆஃப் பர்பஸ் ஆஃப் ப்ரேயர். ஏதோ ஒரு சிலருக்கு நிறைய காரியம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஜெபத்தை தொடங்குற வரைக்கும் உணர்வோடு அந்த பொருளாதார தடை, முன்னேற்ற தடை உனக்கு இருக்க தான் செய்யும். நாங்கள் ஜெபிச்சாலும் கூட கடவுள் எங்களுக்கு ரிப்ளை கொடுக்குற ஒரு ரீசன்ஸ், தே ஆர் நாட் குட். அவங்க சரியில்லை, அதனால் கால தாமதமாகும். சரி பண்ணிக்க, ஜெபத்தில் நின்றுக்க. நீ எத்தனை நாட்களில் அந்த முன்னேற்றத்தை பார்க்க போகிறப்பார். 26 எத்தனையோ நாட்கள் நீ போராடி விட்டதை கர்த்தர் உனக்கு தருவார். அதில் தேவ பிள்ளைகளே, நிறைய ஸ்பிரிச்சுவல் வார் போயின்னு இருக்குது. அதில் மிகப்பெரிய மேஜர் வார் வந்து நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் செத்தார்லாம் பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த உலகத்தின் அதிபதியாக இருந்த பிசாசை அவர் தோற்கடித்த ஒரு யுத்தம் அது. யோவான் 12:31. இப்பொழுது இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்பட்டான். புறம்பாக அவனுடைய முக்கியமான போஷனை, தலையாகிய கிரியைகளை அழித்த ஒரு யுத்தம்தான் கல்வாரி. சத்ரு சாத்தான் இதோடு முடிஞ்சு போயிட்டான். தேவ மகன் வந்தான், அவனை அழிச்சிட்டோம், இனி நம்ம ராஜ்யந்தான் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அவர் சொன்னார், பிதாவே என் ஆவியை உன் கரங்களிலே சொன்ன உடனே ஃபெயிலியர் ஆகிட்டான். பாதாளத்துக்குள்ள ஆன்மாவில் போய் இறங்கினார். அங்கே ஆடிச்சு, அங்கே பிரசங்கம் பண்ணார். அங்கே அந்த அநேகரை உயிரோடு எழுப்பி அனுப்பினார் பூமியில். 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், வானில பூமியிலும் எனக்கு இப்போது சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவர் சொன்னது, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னார். இனி நான் உங்களுடன் அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. யோவான் 14:30. ஆனால் அதே உயிர் சேர்ந்த பிறகு அந்த வார்த்தையை சொல்ல மாட்டார். ஏன்னா இப்போது உலகத்தின் அதிபதி யாருன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துவே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ சாத்தான் டப்பு டப்புன்னு சீக்கிரம் இறங்க முடியாது. அபிஷேகம் இருக்கிறதுனால. என்ன இருக்கிறதுனால? அபிஷேகம் இல்லாத விசுவாசி ரொம்ப கஷ்டம்தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. ஏன்னா நீ ரொம்ப ஆவிக்குறி வாஞ்சியே இல்லாமல் நீ பின்தங்கி போகிற. ஜபம் என்றாலே நீ ஓடி போகிறேனாவே உன் மேலே சாத்தானுடைய அட்டக் இருக்குது. ஜபம் பண்ண உனக்கு விருப்பம் இல்லை. ஜபம்னு சொன்னாலே 10 அடி ஓடி போகிற. பர்த்டேனா முதல்ல வந்து நிற்கிற. அப்படின்னா
உன் மேலே சாத்தான் அட்டாக் இருக்குது. உன் மைண்டில் என்ன இருக்குது? சாத்தானுடைய நூதனமான ஒரு வஞ்சகமான டிசீவிங்னஸ், உன் பிரெயினை திருப்பக்கூடிய, தூண்டக்கூடிய, திசை திருப்பக்கூடிய, சொல்லுங்கள், திசை திருப்பக்கூடிய அந்த காலத்தின் கிரியைகள் உன் மனதுக்குள்ளே இருக்குது. அதை நீ எப்போ உணர்வேன்னா, நீ கர்த்தரோடு நெருங்கி உண்மையான அன்பை செலுத்தி ஜெபிக்க தொடங்கும் போது ஒரு அந்தகாரம் உன் பக்கத்துலேருந்து நீ போகிறத லைவாக பார்ப்பேன். ஒரு அந்தகாரம் ஒரு மனித தன்மையில் அப்படியே ஒரு ஆவி அப்படியே கிட்டேருந்து அப்படியே போகிறத நீ பார்ப்ப. அப்புறம் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு அப்புறம் நீ எனக்கு சொல்லு. நீ அதுக்கெல்லாம் வசனம் இருக்குது, இப்போ நான் நேரம் இல்லை. அதனால் இந்த ஃபஸ்ட் யுத்தம், பெரிய யுத்தம், கல்வாரி யுத்தம். நியாயம் தீர்க்கப்பட்டது. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டான். அதுக்கு அடுத்தபடியான ஒரு யுத்தம்தான் இப்பொழுது ஆவிக்குரிய யுத்தங்கள் நடந்து கொண்டு வருகிறது. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். பரிசுத்தவான்கள் அந்த யுத்தத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அதான் நான் தான் சொன்னேனே, சபை உனக்காக யுத்தம் பண்ணுது, ஆனால் உனக்கு தெரியாது. ஒருவேளை எங்கே நாங்கள் நாட்கள் போய் வேறு யாருன்னா சாப்பிட்டா போதும், 2 வசனம் பேசினா போதுன்ற ஒரு ஊழியர் வந்தார்னா பாதி பேர் நீ விசுவாசத்தில் இருக்க மாட்டேன், எங்கே பஞ்சாப் பறந்து எங்கே போவேன்னு தெரியாது. அது பொறுப்புள்ள ஊழியங்களுடைய அழைப்பினால் சிலதெல்லாம் நிற்கப்பட்டிருக்கும்.